வெல்கம் டு சாஸ் கிச்சன் டைம். நம்ம இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இதை மேலேயும் கீழேயும் கட் பண்ணிடலாம். மண்ணெலாம் இருந்துச்சுன்னா போயிடும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது, அதனால் நான் 2-3 கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க அழுக்கெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக விட்டுடும். நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரே ஒரு இட்லி தட்டு மட்டும் வச்சு அதில் நம்ம சக்கரவள்ளி கிழங்க அடுக்கிக்கலாம். இதில் ஒரு சிலர் உப்பு கூட மேலே லைட்டாக தூவி வேக வைப்பாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஆனால் நான் உப்புலாம் போடாமல் அப்படியே தான் வேக வைப்பேன். குச்சி குச்சியாக இருக்கும் சக்கரவள்ளி கிழங்கு. அதுனா ஒரு 5-10 மினிட்ஸில் வெந்துடும். இது ரொம்ப பெருசாக இருந்ததுனால எனக்கு இது வேகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆச்சு. இந்த அளவுக்கு கத்தி சாஃப்டாக இறங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் எல்லா கிழங்குமே லைட்டாக குத்தி பார்த்து எல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம இதை தோலை நீக்கிட்டு சாப்பிட்லாம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. நம்மளுடைய கண்ணுக்கு நல்லது. இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தையும் நல்லா க்யூர் பண்ணும். உங்களுக்கு கிடச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.